ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வாழை மரத்தில் 2 கொலை விட்டுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி சவுக்கு தோப்பு தான், நடுவில் மட்டும்தான் ஒரு 60 வீடு அப்படி இருக்கும். நானும் இது பழுக்கும்ட்டு 2 நாளாக பார்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழுக்கவே மாட்டுது, எப்போ தான் பழுக்குன்னு தெரில இந்த பப்ளி பழம். எங்கள் பாப்பாவும் வந்து கீரை உருவின்னுக்குறாங்க. எங்கள் பெரியம்மா நான் ஆசைப்பட்டு கேட்டதுனால சாப்பாட்டு வத்தல் பண்ணுறதுக்காக ரெடி ஆகி நிற்குது. இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்குறோம். ரெடியான உடனே எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எனக்கு என்ன வேலை கொடுத்துக்குறாங்கன்னா அடுப்பு தள்ளுற வேலை கொடுத்துக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் உட்காரக்கூடாது, நடுவில் ஏதாவது ஒரு வேலை விட்டுக்கினே இருக்குவாங்க, அதையும் செஞ்சுன்னு இருக்கணும். நல்லா தொழணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அப்புறம் அடி பிடிச்ச வாசனை வரும். நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா தான் தொழுவுறாங்க. மிளகாவை காம்பி கிள்ளி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகா, சீரகம் எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த மாதிரி துப்பியாக ரொம்ப மழைன்னு இல்லாமல் அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை. இந்த மசாலாவை போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு சாப்பாடு நல்லா குழஞ்சி வரக்குள்ளே இந்த மசாலாவை போட்டுடணும். மீதியெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி இந்த கிண்டன்ஸ்லேயே அப்படியே ஊற்றிக்கணும். ஒன்று தூங்கி ஏஞ்சி வந்தோடனே இது என்ன சாப்பாடு செய்கிறீங்க, நல்லா இருக்குமான்னு, டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்குறா. நான் பிடிக்க எங்கள் அம்மா கிண்ட அது மேலே வர ஒரே அமக்கலமாக ஆயிடுது. எனக்கு வேற அனல் தாங்க முடியல. வெயிலில் இந்த மாதிரி காய வச்சிடணும். நல்லா மொறுன்னு காயிறப்போ எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துற வேண்டியதான்.